இந்த புயல் அடித்து முடிஞ்ச பிறகு மேகங்கள் அப்படியே கலைய ஆரம்பிக்கும் போது வானம் வந்து நமக்கு ரொம்ப கிளியர் ஸ்கையாக கிடைக்கும். ஏறக்குறைய எந்த கூட்டணிக்கு எந்த கட்சி போக போகிறது அப்படிங்கிற இந்த ஆருடம், இந்த ஜோதிடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிய ஆரம்பிக்கிறது. பிப்ரவரி முதல் வாரத்தில் நமக்கு ஓரளவுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும்னு தெரியும். இன்றைக்கே அதற்கான எல்லா அறிகுறிகளும் தெரிய ஆரம்பிக்கிறது. ராமதாஸ், தேமுதிக, ஓபிஎஸ் இவங்களுடைய அடுத்த மூவ் என்ன, எந்த கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக மாறப்போகிறது, நிறைய கேள்விகள் இருக்குது. ராப் என்ன சொல்லுதுங்கிறது பார்க்கலாம். ராப் ப்ளீஸ் சாம்ராட். அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என திடீர் பாசமழை பொழிந்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். எடப்பாடி பழனிசாமி தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொள்ள வேண்டும் எனவும், இதற்கு தற்போது கூட்டணியில் சேர்ந்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் முயற்சி எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் மீண்டும் இணைத்துக் கொள்ளும் பேச்சுக்கே இடமில்லை என்று ஓ பன்னீர்செல்வத்தின் திடீர் பாசத்தை அடுத்த 2 மணி நேரத்திலேயே நிராகரித்து அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மற்றொரு பக்கம் மகனுடன் மல்லு கட்டி தனியாக இயங்கி வரும் ராமதாஸ் எந்த பக்கம் செல்வார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரிக்க துவங்கியிருக்கும் நிலையில் கடந்த வாரம் வரை திமுகவையும் முதல்வர் மு.க. ஸ்டாலினையும் ஏகபோகத்துக்கு புகழ்ந்து வந்த அவர் தற்போது தமிழ்நாடு அரசை கடுமையாக சாடத் துவங்கிவிட்டார். இதற்கிடையே ராமதாஸின் ஆதரவு நிர்வாகிகள் விஜயை புகழ துவங்கி இருக்கின்றனர். இன்னொரு பக்கம் தேமுதிகவும் திக்கு தெரியாமல் இருக்கிறது. ஓபிஎஸ், ராமதாஸ் தேமுதிக விஷயத்தில் என்ன நடந்து வருகிறது? கூட்டணி எட்டப்படுமா இல்லை தனித்து விடப்படுவார்களா? விவாதிக்கிறது இன்றைய RDX. என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கினார்களோ, விரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் ஒருங்கிணைய வைத்திருப்பதுதான் தலையாய கோரிக்கை. வாய்ப்பில்லை ராஜா. பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு. திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். நன்றி மறுப்பது நன்று, நன்றல்லது நன்றியை மறுப்பது நன்று. ஒரு முள் இம்மையளவு நான் விட்டு கொடுக்க மாட்டேன்.